மேஷம் ராசிக்கான 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் உங்களுடைய டேரோ ரீடிங் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மேஜராக எதை பற்றி இருக்கும் இந்த வாரம் அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸ். தேர்ட் பார்ட்டி என்றால் மூன்றாம் நபர் அப்படின்ட்டு இந்த வாரம் இருக்க போகுது. இது ஒரு மிடில் பர்சனாக இருக்கலாம், இல்லாட்டி இவங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் யாராவது ஒரு தேர்ட் பர்சன் இருக்கலாம், ஃபேமிலியாக கூட இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஒரு தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு புரிதல் கொடுக்க போகுது, ஏதோ ஒரு டேஞ்சர், ஏதோ ஒரு மனக்கவலை, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் ஏதோ ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற மாதிரியோ, இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் தப்பு பண்ணுறதுலேருந்து ஏதோ ஒரு ரியலைசேஷன், உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இந்த வாரம் நிறைய விஷயம் பெட்டர் ஆக போகுது, நிறைய விஷயம் சேஞ்ச் ஆக போகுது, மாறப்போகுது. நீங்கள் பயணம் செய்ய போகிறீங்க, இல்லாட்டி உங்களுடைய புது வேலை நீங்கள் வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. பணம், உடல், உங்களுக்கு வெற்றிகள் இந்த வாரம் கொஞ்சம் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. யாரையும் நினச்சிட்டு இருக்கீங்க, மிஸ் பண்ணுறீங்க, இது வந்துட்டு ஒரு ரீயூனியன் எனர்ஜி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நான் அதுக்கு வரேன். ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ மெயினாக வந்துட்டு இதெல்லாம் என்னால் என்ன பார்க்க முடியுதுன்னா, ஒரு சில பேர் வந்து தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் நீங்கள் வந்து ரீயூனைட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லாட்டி நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ரியலைசேஷன் வரும், நீங்கள் பண்ணுறது கில்ட்டியாகவோ இல்லாட்டி உங்களுடைய பார்ட்னர் கூட மறுபடியும் ரீயூனைட் பண்ணுற மாதிரி எனர்ஜி இருக்குது. ஸோ இந்த வாரம் நிறைய விஷயம் உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு சந்திக்கணும். நம்ம ட்ரெஜடி கார்ட் பார்த்தோம், நிறைய விஷயம் நடக்கும், நிறைய ப்ரெஷர் இருக்கும். அண்ட் 2 ஆஃப் கப்ஸ், பார்ட்னர்ஷிப், ரிலேஷன்ஷிப், ரீயூனியன் நம்ம பார்த்தோம். அதே சமயத்தில் ஒரு தேர்ட் பர்சன் இன்வால்வ்மெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப்பில் கூட கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் வருது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அண்ட் ஒரு பெண்ணாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு செல்ஃப் கேர், உங்களுடைய ஸ்டேபிலிட்டி நீங்கள் பார்த்துக்கிறீங்க, உங்கள் எமோஷன்ஸை நீங்கள் பார்த்துக்கிறீங்க. அதே சமயத்திலும் உங்களுக்கு ஒரு பணம் வரவு, இல்லாட்டி ஒரு ஜாப் மூலிமா பணம் வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ நம்ம வந்துட்டு தேர்ட் பார்ட்டி கார்ட் பார்த்தோம், அதே மாதிரி த டெவில் கார்ட்டும் பார்க்குறோம். நீங்கள் மேபி ப்ராபப்ளி உங்களுக்கு ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இப்போ இருக்கீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு சேஞ்சஸ் வரும், மாற்றம் வரும். இந்த வாரம் நீங்கள் ரொம்ப யோசிப்பீங்க, நான் பண்ணுறது கரெக்டாக, ஏதோ ஒரு விஷயம் கரெக்டாக போகுதா, இல்லை இதில் பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த வாரம் இருக்கும். ஸோ இந்த வாரம் வந்துட்டு ஒரு ஈக்குவல் எஃபர்ட் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, இல்லாட்டி இவங்க நம்மகிட்ட ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எஃபர்ட்லேயும் சரி பணத்துலேயும் சரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஓகே, உங்களுக்கான பிரபஞ்சம் மெசேஜ், உங்களுடைய உள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு செயல்படுங்க, பொறுமையாக இருங்க. என்ன பண்ணாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக, அதாவது எச்சரிக்கையாக நீங்கள் செயல்படணும் அப்படின்றது தான் உங்களுக்கான மெசேஜ். ஸோ இது உங்களுக்கான ரீடிங் மேஷம் ராசி.